ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் யாரு? கம்ப்யூட்டருக்குலாம் அப்பா அம்மா இருக்காங்களா என்ன? இந்த நக்கல்லாம் வேண்டாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது யாரு? யாரோ அந்த சார்லஸ், தி பிரின்ஸ் சார்லஸா? ஒரு பேசிக் கொஸ்டின். அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல கேக்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு தெரியணும்னு எதிர்பார்க்கறீங்க. நினைச்சேன்டி. ஓ, அப்ப நடந்ததுக்கு பதிலடியாது. நாங்க எல்லாருமா சேர்ந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். அது முதல்ல ஒட்டு கேட்டதே தப்பு. அது ஒட்டு கேட்டோமா? நீங்க நடு வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க. சரி, நாங்க ஏதோ பேசிட்டு இருந்தோம், நீங்க அத கேட்டீங்க. விட வேண்டியதுதானே? அதுல ஏதோ ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு உங்க மாமா அவ்ளோ பேசுறாரு. அவர் பேச்சு கேட்டுட்டு நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அது சும்மா விளையாட்டுத்தனமா தான். அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றது என்ன விளையாட்டுத்தனம்? இப்ப ரூம்ல வச்சு உங்களை கேள்வி கேட்டதெல்லாம் வெளியில வச்சு கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ப்ளீஸ் விட்டுரு. வீடு தானே இது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பேசதான் செய்வாங்க, சிரிக்க தான் செய்வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கிட்டு வராது. எப்படிங்க? எப்படி நீங்க எல்லாரும் முன்னாடி என்ன கேள்வி கேட்பீங்க? மாமா சொன்னாரு கேட்டேன். உங்க மாமா உங்களை என்கிட்ட கேள்வி கேட்க சொன்னதே தப்பு. அதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாமே தப்பு. மாமா தப்பாலாம் பேச மாட்டார். அவர் என்ன பேசினாலும் கரெக்டா தான் இருக்கும். நீ சும்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காத. Father of computer. இப்படி போடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றேன். ஏன் போடக்கூடாது? எனக்கு பிடிக்கல. ஏய், உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? என்ன பிடிக்கல, என் வீட்டை பிடிக்கல, என் மாமாவை பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. நொய்யி நொய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு. உங்க மாமா பேசினது தப்பு. அவர் கேரக்டரே அப்படித்தான். உனக்காலாம் மாத்திக்க முடியாது. அதுவும் இல்லாம அவர் பேசுனது எனக்கெல்லாம் தப்பா தோணும். இந்த டவலை தூக்கி அதுல போடுங்க. எதுக்கு இப்ப மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு டவல் பிரச்சனையா இல்ல என் மாமா பிரச்சனையா? ரெண்டுமே தான் பிரச்சனை. இந்த பாருங்க மேடம், இது என் வீடு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ஃபேமிலி ஆளுங்க. சும்மா நீ மாறு, உன் வீட்டு ஆளுங்களை எல்லாம் மாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சா நீ மாறு. டீச்சரை கல்யாணம் பண்ண என்ன நடக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நம்பல, இப்பதானே தெரியுது. அத்தை, நாளைக்கு நான் இந்த புடவை கட்டிக்குவா? ஏய், கட்டுடி. நீ எது கட்டினாலும் நல்லாதான் இருப்ப. நான் தான் எந்த புடவையை கட்டுறதுன்னு தெரியல. என் புடவை எதுவும் வேணுமா? அதெல்லாம் வேணாண்டி. என்கிட்ட இருக்கிறதுல நல்லதா ஏதாவது பார்த்து கட்டிக்கலான்னு இருக்கேன். ஏய் ராஜி, நீ என்னடி எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்க? உங்க பையன் சரியில்லை. ஆரம்பிச்சிட்டா என் மகன் மேல புகார அடுக்க. கதிர் என்ன பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏமா, நீ போன் பண்ணப்போ எடுக்கலையா? அது கூட பரவாயில்ல. அவன் சென்னையில தான் இருக்கான். சென்னையிலயா? என்னடி இவ ஏதோ உளறா? காலையில ரெசார்ட்டுக்கு போற வழியில ராஜி கதிரை பார்த்தாளாம். அவன் சென்னையில என்னடி பண்றான்? இளநீ வாங்கிட்டு இருந்தான். ஏய், இவ சொல்றத பாத்தியா? இளநீ வாங்குறதுக்கு சென்னைக்கு வந்திருக்கான். நம்புற மாதிரி ஏதாவது சொல்றியா நீ? ஏய், அவன் தஞ்சாவூர்ல இருக்கிறதா செந்தில் சொன்னான். இல்ல, அவன் சென்னையில தான் இருக்கான். இவ வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றாடி. அதேதான் நான் அவகிட்ட சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, அது கதிர் தான். எனக்கு நல்லா தெரியும். அக்காக்கு காமிக்கிறதுக்குள்ள அவன் காணாம போயிட்டான். ஏண்டி, நீ அவனுக்கு போன் போட்டு பேசுனியா? பேசினேன். அவன் என்னென்னமோ சொல்லி சமாளிக்க தான் பாக்குறான். அவன் சொல்றது செய்யறது எதுவுமே சரியில்லை. அத்தை, அவன் எதுக்கு இங்க வரைக்கும் வந்து என்கிட்ட சொல்லாம இருக்கணும்? இல்ல, நீ பார்த்தது அவன் தானான்னு தெரியலையே.
அத்தை அவன் தான், எனக்கு நல்லா தெரியும். அவன் சென்னையில தான் இப்ப இருக்கான். நான் எக்ஸாம் எழுத வரும்போது கூட என் கூட வரல, ஆனா இப்ப வந்திருக்கான். அதுவும் என்கிட்ட சொல்லாம. நான் கேட்ட பிறகு கூட அவன் உண்மையா சொல்லலாம்ல, அதுவும் சொல்லல. அவனுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஏய், அதுக்குள்ள அவசரப்படாதடி. அப்படிலாம் இல்ல, அவனுக்கு உன் மேல ரொம்ப அக்கறை இருக்கு. அப்புறம் எதுக்கு தான் அவன் என்கிட்ட போய் சொல்லணும்? ஏய், அவன் பொய் சொல்ற ஆள் இல்லடி. போய் சொல்லிட்டானே. இத பாரு, அப்படியே ஒருவேளை பொய் சொல்லிருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அத்தை, அது என்ன காரணம்னு யோசிச்சு யோசிச்சு என் மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்கு. இத பாரு, தேவையில்லாம ரொம்ப யோசிக்காத. நாம ஊருக்கு போய் பேசிக்கலாம். அத்தை, நான் என்ன ஏய், இன்னும் 2 நாள்ல நம்ம ஊருக்கு போயிடுவோம்டி. எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். நீ கவலைப்படாம இரு. ஊருக்கு போய் இந்த பஞ்சாயத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், சரியா? ஏய், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. மா, தண்ணி இல்லையா குடிக்க? ஆ, இருங்க அத்தை, நான் போய் இரு, எடுத்துட்டு இரு. வரேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். ஹலோ கதிரு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். நீ உண்மையை சொல்லணும். என்னம்மா ஆச்சு? இல்ல, செந்தில் நீ தஞ்சாவூருக்கு போயிருக்கேன்னு சொன்னா, ராஜி உன்னை சென்னையில பார்த்ததா சொல்றா. எதுடா உண்மை? நீ இப்ப எங்க இருக்க? டேய், உன்கிட்ட தான்டா கேட்டுட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? மா, நான் சென்னையில தாம்மா இருக்கேன். சென்னையிலயா? அப்ப ராஜி பார்த்தது ஒன்னதானா? ஆமா தஞ்சாவூர் போறதா சொல்லிட்டு சென்னையில என்னடா பண்ற? மா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் சென்னை வந்திருக்கேம்மா. ரொம்ப தெரிஞ்சவர்னா? அவரு டிராவல்ஸ்ல என்னோட ரெகுலர் கஸ்டமர்மா. அவரை கூட்டிட்டு தான் நான் சென்னைக்கே வந்தேன். டேய், அத நீ ராஜி கிட்ட சொல்லி தொலைய வேண்டியதானடா. எக்ஸாம் எழுத போகும்போது கூட வர முடியலன்னு ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணாமா. இப்ப வேற ஒருத்தர் கூட சென்னை வந்திருக்கேன்னு அவகிட்ட சொன்னா கண்டிப்பா வருத்தப்படுவா. அதான் சொல்லல. ஷோ, என்னடா நீ யாரையோ பத்தி இப்படி யோசிக்கிற? ஏண்டா, ராஜி பாவம் இல்லையாடா? நான் கூட்டிட்டு வந்தவருக்கு பசங்க கூட யாரும் இல்ல. அவரை தனியா விட்டுட்டு 5 நிமிஷம் இங்க அங்கன்னு கூட நகர முடியாது. ராஜி கிட்ட சொன்னா அவ உடனே வந்து பார்க்கணும்னு சொல்லுவா. அது முடியாதுன்றதுனாலதான் நான் போய் சொன்னமா. என்னடா என்னென்னமோ சொல்ற? சரி, நீ சொல்றதெல்லாம் நம்பலாமா? மா, உன்கிட்ட நான் ஏமா போய் சொல்ல போறேன்? நிஜமாவே உடம்பு சரியில்லாதவரோட தான் நான் வந்திருக்கேன். வேற ஏதாவது தப்பு பண்றியாடா நீ? தப்பு பண்ற மாதிரி எங்க அம்மா உன்னை என்ன வளர்க்கலையே. சரி, நான் போனை வைக்கிறேன்டா. ம், சரிம்மா. கதிரு, ஐயோ மறந்துட்டேன், ஒரு நிமிஷம்டா. சொல்லுமா. இத பாரு, வீட்டுக்கு வந்த உடனே ராஜி உன் சட்டையை பிடிச்சு கேட்க போறா. அதுக்கு மட்டும் நீ தயாரா இருந்துக்கோ. ம். எந்திரிச்சிட்டீங்களா? எங்க போன? இதோ ஃபோன் பேச தான் போனேன். அம்மா தான் கூப்பிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னவங்க அம்மா? சும்மா பேசிட்டு இருந்தாங்க. உங்க தங்கச்சி அம்மானா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு தான் அம்மாவை பிடிக்காம இருக்கும்? உங்களுக்கு பிடிக்காதா உங்க அம்மாவை?